வணக்கம்ப்பா. வாங்க. காலையில் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம்னு டெய்லி நம்மளுக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும். இப்போ அன்றாடம் என்ன வைக்கிறோமோ அதை அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டு, ஒரு பொரியல் அந்த மாதிரி வைக்கணும். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வைக்க போகிறோம்னா ரசம் வச்சு, இன்னும் டெய்லி குழம்பு, சாம்பார், மோர் குழம்பு, உருண்டை குழம்பு இந்த மாதிரி தான் வைக்கணும். சரி, வாரத்தில் ஒரு நாள் ரசமும் வைக்கணும். அப்போ ரசம் வைக்கிறீங்கள அதுக்கேற்ற மாதிரி என்ன கூட்டுனா பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கலாம், வாழைக்காய் பொரியல் வைக்கலாம், இல்லை கூட்டு வைக்கலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மொச்சக்காய் கூட்டு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிம்பிளாக இந்த ரசம் நான் ஒவ்வொரு முறையும் இருக்குது ஆன் பண்ணுறேன். வாங்க, ரசத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் இருக்குது. பொடியை ரெடியை பண்ணி போட்டு வைக்கிறது, அந்த ரசமும் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த இது நாங்கள் எங்கள் வீட்டில் இயற்கையான முறையில் என்னென்ன வைக்கிறோன்றதை நான் காமிச்சேன் பாருங்கள். மிளகு, சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 7 பல் பூண்டு எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, மல்லி, ஒரு பச்சை மிளகாய் போட போகிறோம். இதோட பெருங்காயம், மஞ்சள்தூள், இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு வருவோம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், 1-2 அரைச்சிட்டோம். இப்போ அதோடு சேர்த்து என்ன பண்ணுவோம், இந்த தக்காளியும் போட்டு, தக்காளி பழத்தையும் ஒரு ஓட்டிக்கிறோம். இது ஒரு அரைச்சி இந்த தக்காளி பழம், மஞ்சத்தூள், இன்னும் முதலே பெருங்காயத்தூள் போட்டால் மிக்சியில் ஜார்லேயே ஒட்டிக்கிறோம். பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ 4 அப்பளத்தை பொரிச்சுக்கிறோம். காலையில் சாயங்காலம் எதுனாலும் சாப்பாடுக்கு ஒரு அப்பளமும் ஒரு வெஞ்சனமும் வச்சுக்கிட்டோங்க. பிள்ளைங்க ஒன்றும் சொல்லாமல் அது வாட்டுக்கு சாப்பிட்டு கிளம்பிடுங்க. ஸ்கூல் கிளம்புற பிள்ளைங்க, ஆஃபீஸ் கிளம்புறதுங்க. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை முக்கியமாக சொல்லணும். அஞ்சரை பெட்டின்றதில் நம்மளுக்கு வீட்டுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை வைத்தியம் அதில் இருக்குது. நம்ம எப்பயுமே இதில் உள்ளதவே போட்டு எல்லாமே சரி பண்ணாலே வெளி வைத்தியத்துக்கு போக வேண்டியதில்லை. அதனால் நான் போடையிலே என்ன பண்ணுவேன்னா மிளகு, சீரகம், பெருங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூடவே போட்டுக்கிடுவோம். இதனால் எந்த பொருள் என்ன செய்கிறோம்னாலும் அதில் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிடுவோம். வெந்தய பொடியை காலையில் போட்டு வச்சு அதை செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவோம். அதனால் சோம்பு அதில் ஒரு மருத்துவ குணம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். காரத்துக்கு தேவைன்னு போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு வத்தல் தான் போடுறோம் காரத்துக்கு, எங்களுக்கு போதும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை போட்டு வதக்க போகிறோம். கொஞ்சம் தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். வதக்க போகிறோம். வதக்கிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். வாடையாக இருக்கும். நல்லா பெருங்காயமும் வதங்கணும். அதனால தான் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு போட்டுட்டு மிச்ச பெருங்காயத்தை இதில் போட்டுருவேன் எப்பயுமே. பாதி அதில் போட்டு வதக்கிட்டு மீதத்தை இதே தண்ணியில் போட்டு நம்ம கரைச்சி வச்சிடணும். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு போட்டு
லேசாக கரைச்சி வச்சுட்டு இதில் ரசத்தை தாளித்து ஊற்றிக்கிறது. இவ்வளோ சிம்பிளானது தான், பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இது வந்து தெரியாத இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தூக்கி நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த பெருங்காய வாடை, அந்த மிளகு சீரக வாடை நல்லா கம்மன்னு இருக்குங்க. ரசம் வைக்கையிலேயே நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த வதங்கையிலேயே நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு தேவைன்னா ஒரு 4 சொட்டு ஒரு அரை கரண்டி அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். இன்னும் ரசம் நல்லா மணமாக இருக்கும். அது வேணான்றவங்க எண்ணெயிலே தாளித்து வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இந்த மொச்சக்காய் கூட்டை ரெடி பண்ண போகிறோம். அது பாருங்கள், நான் ஏற்கனவே உரித்து மொச்சக்காவை வேக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானது போட போகிறோம். இன்னும் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து பருப்பு போட போகிறோம். அடுத்து சோம்பு போடுறோம். சோம்பு போட்டு கருவேப்பிலை உருவி போட்டு வெங்காயம் தேவையானது வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கட்டும். சரிதா. அடுத்து தக்காளி போடுறோம். தக்காளியை போட்டு ஒரு பழத்தை நறுக்கவே வச்சுருக்கேன். கழுவிட்டு அதையும் போட்டுக்கிறோம். அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு எப்பயும் போல தான் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூளும் தனி மிளகாத்தூளும் போடுவேன். நான் போடுவேன், நல்லாயிருக்கும். ஆனால் போட்டு பாருங்கள் நீங்கள். வதங்கையிலேயே தேவையான அளவு மொச்சக்காய்க்கு உப்பையும் போட்டுருவோம். உப்பையும் போட்டு வதக்கி வச்சுட்டு அவ்வளோதான். அந்த ஊற்றிட்டோங்க. இனி அதுக்கு இந்த உப்பு பொடியாக சார்ந்து வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு விட்டுருக்கோம். இப்போ வாங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ரசத்துக்கு ரெடி பண்ணோம். இறக்கி வச்சுட்டு மல்லித்தலை போட்டு விடணும். அதே மாதிரி இதுக்குமே போட்டால் நல்லா மணம் மல்லித்தலை மணம் நல்லாயிருக்கும். போட்டாச்சு. சாதம் ரெடி. இப்போ காலையில் பாருங்கள், காலையில் மதியத்துக்கு சாதம், ரசம், கூழ், அப்பளம். இப்போ காலையிலைக்கு வந்து கூழ் கிண்டி வச்சுருக்கோம். பழதானியம், சத்து மாவு கூழ், எதுனாலும் ஒன்று கேப்பக்கூழ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கூழ் காலையில் கிண்டிக்கிடுவோம். கூழ் கிண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எங்கள் வீட்டில் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் சாப்பிடுவாங்க.